5:45க்குலாம் பளபளன்னு விடிஞ்சிருது. சரி ரைட்டு. ஒரு விஷயம் என்னன்னா, சில பேர் உச்சக்கட்ட கோவத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க. என்னன்னா, நான் இல்லாம இந்த குடும்பம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் இல்லாம இந்த டீம் எப்படி ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். நான் இல்லாம எப்படி அவன் படிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து இறைவனுடைய அதிகாரத்துல நம்ம தலையிடுற மாதிரி. நம்ம பிறந்து ஒரு 30, 40, 50 வருஷம் ஆனா ஒரு ஹியூமன் பீயிங். நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்கான். அவன் மூலியமா தான் இந்த உலகம் ரன் ஆயிட்டு இருக்கு. அவனுடைய டைரக்ஷன் மூலியமா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து சும்மா ஏதாவது போட்டு அடிச்சு விட்டு போறது. நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சொன்ன ஆட்கள் எல்லாம் அல்லாஹ் அவங்க இருந்து செய்யறதை விட அவங்க இல்லாம 100 மடங்கு சிறப்பா அந்த காரியத்தை செய்ய வைப்பான். ஏன்னா அது இறைவனுடைய அதிகாரத்துல நம்ம கை ஒரு உச்சக்கட்ட கோவத்திலையும் இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திடவே கூடாது. பயன்படுத்திட என்ன மனசால கூட நினைக்க கூடாது. ஏன்னா வந்து அந்த மாதிரிலாம் நினைச்சோன்னு வைங்களேன், அல்லாஹ் நம்மளை தூக்கி போட்டு அடிக்கிற அடியில இந்த காணாமே இருந்த இடம் தெரியாம காணாமே போயிடும். சொல்லக்கூடிய விஷயம் எனக்கும் சேர்த்துதான். அந்த மாதிரி எல்லாம் வார்த்தையில பயன்படுத்திடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்குன்னு அல்லாஹ் பாதுகாக்க நம்மளை.